எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாகல படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படிமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மாவீரன். இந்த ஒரு படம் நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஒரு படத்தை மடோனா அஸ்வின் அவர் தான் இயக்குறாரு. ஆல்ரெடி மண்டேலா படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த ஒரு படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு படம் ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு மூவியாக இருக்கும். இதில் கண்டென்ட் அப்படிங்கிற ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது படம் வெளிவந்ததுக்கப்புறமா என்ன கண்டென்ட், எந்த மாதிரியான ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்தது வெளியாகல படம் தமிழ் சினிமாவிலேயே முதலாக நம்ம எஸ்கேனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் மூவியிலே கையில் எடுத்துருக்காரு. இந்த ஒரு படம் அப்படிங்கிற ரொம்ப வருஷமாக தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய சிஜி ஒர்க்லாம் ரொம்பவே டைம் எடுக்குது அப்படின்னாலே இந்த ஒரு படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் கொஞ்சம் தள்ளி போய் அடுத்த வருஷம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை அடுத்த வருஷம் ஜூனில் ரிலீஸ் பண்ணுறதுங்களா பிளானிங்கில் இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்தோடைய அடுத்த அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் ஏலியன் மூவி அப்படிங்கனாலே தமிழ் சினிமா ஆடியன்ஸும் இந்த ஒரு படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படம் ஒரு பேன் இண்டியன் மூவி அப்படி மாதிரி ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னால இந்த படத்தோடைய அடுத்த அப்டேட் எப்போ வெளியிடுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் SK21 இந்த ஒரு படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் இயக்குறாரு. இந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டுமே 1 இயர் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை கூடிய ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்தோடைய கண்டென்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை சோனி பிக்சர்ஸ் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. டான் படத்துக்கு அப்புறமா இந்த ஒரு படத்துக்கு மறுபடியும் அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்றாலும் வெளிவந்திருக்கு. கூடியவரையில் இதோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் மூவி வெங்கட் பிரபு அவர் இயக்க போகிற இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம எஸ்கேனா பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு ஜோன்லேருந்து அப்படியே கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் நம்ம எஸ்கேனா வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்க நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு படத்தை AJS அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறது யுவன் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியே வந்திருக்கு. இதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம எஸ்கேனா அடுத்ததான் நடிக்க போகிற படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போயே உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன படம் தானே கேட்குறீங்க, நட்ராஜன் அவருடைய பயோபிக்கில் நம்ம எஸ்கேனா நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கு. நட்ராஜன் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு படத்தோடைய கதை அப்படிங்கிறது இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பத்தின ஒரு ஸ்டோரி அப்படின்னாலே இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம எஸ்கேனா கானா படத்துலையும் கிரிக்கெட்டராக வந்திருப்பார். அந்த ஒரு படம் செம்மையான ஹிட்டான தொடர்ந்து இப்போ பயோபிக்கில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறப்போ இவருடைய இந்த ஒரு ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எஸ்கேனா இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ இந்த ஒரு ஸ்டோரியை நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு மூவியாக இந்த ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க. இந்த ஒரு படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதால இன்னும் சரியாக கிடைக்கல. அருண் ராஜா காமராஜ் அவர் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படி மாதிரி என்னுடைய தாட்ஸாக இருக்குது. யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட் இது மட்டும் தான். இதெல்லாம் கன்ஃபார்மான ஒரு மூவிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்த நம்ம எஸ்கேனா எந்தெந்த டேரக்டர் கூட பண்ண போகிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்த இந்த ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஒரு படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.